வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருத்தணியில் புதிதாக போடப்பட்ட சாலைகளை சேதப்படுத்தி குடிநீர் குழாய்கள் அமைப்பு, பல கோடி ரூபாய் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர் ஜெயந்தி விழா கோலாகலம். கோயிலுக்கு செல்ல வனத்துறை கட்டணம் வசூலித்ததால் பக்தர்கள் அதிருப்தி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வெள்ளத்தில் மூழ்கி 3000 ஏக்கர் விளைநிலங்கள் சேதம். மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே வெள்ளம் ஏற்பட காரணம் என விவசாயிகள் வேதனை. உதகையில் புதிய கழிவறைகளை அமைக்கும் பணியில் மெத்தனம். பொது இடங்களில் கழிவறைகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் அவதி. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள துணை சுகாதார நிலையம். பயன்பாட்டில் இல்லாத பாழடைந்த கட்டடத்தை இடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. ராமநாதபுரத்தில் கழிவுநீர் சாலையில் தேங்கியதால் பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் மக்கள். சாலை பாம்பு, கரப்பான் போன்ற ஜந்துக்களின் வாழ்விடமாக மாறியதை விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. திருத்தணியில் பல கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலைகளை சேதப்படுத்தி குடிநீர் குழாய்கள் பதிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளில் 130 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் பைப்லைன் அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணிகள் முழுமையடையவில்லை என கூறப்படும் நிலையில் கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடிநீர் விநியோக பணிகளை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் குழாய் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட சாலைகளை சீரமைத்தனர். தற்போது குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகளை உடைத்து பைப்லைன் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தார் சாலை, பேவர் பிளாக், கல் சாலைகளை உடைத்து பைப்லைன் அமைப்பதில் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நெடுஞ்சாலைத்துறைக்கு என்ஓசி கொடுத்து விட்டாங்க. கொடுத்தது பிறகு அவர் 4 கோடி ரூபாயில் ஒரு ஃபேவர் பிளாக் சாலை விரிவாக்கம் நகரை அழகுபடுத்துவாங்க, சாலை விரிவாக்கம் பண்ணி துவக்கினாங்க. ஆனால் அதுவும் முழுமை பெறாமல் இடைப்பட்ட காலத்தில் மறுபடியும் இந்த குடிநீர் வடிகால் வாரியம் மறுபடியும் தோண்டி அந்த இருந்த ஃபேவர் பிளாக்கு காணும். இதை கண்டும் காணாமல் இருக்கின்ற திருத்தணி நகராட்சி ஆணையர் முழு பொறுப்பேற்க வேண்டிய இதனுடைய தவறுக்கு. இது முழுக்க மக்களுடைய வரிப்பணம் வீண். இது இந்த பகுதி மக்களுடைய பெருத்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள வந்த பக்தர்களிடம் வனத்துறை அதிகாரிகள் கட்டணம் வசூலித்ததாக புகார் எழுந்துள்ளது. அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அகஸ்தியர் அருவிக்கரையில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான அகஸ்தியர் கோவில் உள்ளது. அகஸ்தியர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அகஸ்தியர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள நெல்லை மட்டுமின்றி மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அகஸ்தியர் கோவிலுக்கு வந்தனர். இந்நிலையில் பக்தர்களிடம் வனத்துறையினர் கட்டணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கு மட்டுமே இதுவரை பணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் கோவிலுக்கு செல்லவும் கட்டணம் வசூலிக்கப்படுவது பக்தர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
கால்வாய் தடுப்பு சுவரை மாவட்ட நிர்வாகம் சீரமைக்காததால் 3000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சம்பட்டி கால்வாய் அமைந்துள்ளது. இந்த கால்வாயின் தென்கரை பகுதியில் உடைப்பு ஏற்பட்டதால் விளைநிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனை தடுக்க தென்கரை அருகே 15 லட்சம் செலவில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. தடுப்பு சுவர் பலவீனமாக இருப்பதாக விவசாயிகள் கூறி வந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சுவர் உடைந்து விளைநிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம், மிளகாய், பருத்தி, உளுந்து போன்ற பயிர்கள் சேதமடைந்தன. ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 முதல் 50,000 வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த கஞ்சம்பட்டி கண்மாய்க்கு வரும். ஒரு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போகும், ஒரு பகுதி விருதுநகர் மாவட்டத்தினுடைய கண்மாய்களுக்கு போகும். பரலட்சி போன்ற ராமநாடில் பம்மநந்த, அரியநந்த போன்ற கண்மாய்களுக்கு செல்லும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே இடத்துல பொம்மநாயக்கம்பட்டி பக்கத்தில் உடஞ்சிச்சு. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இந்த விஷயத்தில் குறைவிற்கு நாள் கூட்டத்திலையும் சொன்னோம், நேரடியாகவும் சொன்னோம், மனு மூலமாகவும் அனுப்புனோம். ஆனால் அதை அவங்க சரிவராக செய்யாமல் ஒரு சின்ன அளவில் ஒரு தடுப்பு சுவரை போட்டாங்க. அந்த தடுப்பு சுவர் ஒரு திருப்திகரமாக விவசாயிக்கு இல்லைன்னு புகார் அளித்தான். கண்டுக்கானுடைய விளைவாக அதே இடத்துல உடையுது, அதே இடத்துல வருஷம் உடையுது. உதகையில் தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் போன்ற இடங்களில் கழிவறைகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சுற்றுலா நகரம் என்று அழைக்கப்படும் உதகைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் உதகையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் உள்ள கழிவறைகளும், மார்க்கெட், மத்திய பேருந்து நிலையம், கமர்ஷியல் சாலை போன்ற இடங்களில் உள்ள கழிவறைகளும் சேதமடைந்திருப்பதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சேதமடைந்த கழிவறைகள் இடிக்கப்பட்டு புதிய கழிவறைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான கட்டுமான பணிகள் மெத்தனமாக நடைபெறுவதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பெட்ரோல் பங்க் மற்றும் உணவகங்களில் உள்ள கழிவறைகளை தேடி பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து பர்லியார் வரும்போதோ, இங்கேருந்து பண்டிப்பூர் கர்நாடகாலேருந்து கக்கநல்லா வரும்போதோ, கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வரும்போது தகுந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. லேடிஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நைட்டில் மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோ எந்த ஒரு செக் போஸ்ட்லேயோ எந்த இடத்துலையோ அந்த மாதிரி ஒரு செங்கல்பட்டு அருகே வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திம்மாவரம் அம்பேத்கர் நகர் பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. திம்மாவரம் ஊராட்சி மன்ற தலைவர் நீலமேகம் அப்பகுதியில் 8,50,000 ரூபாய் செலவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்துள்ளார். இந்நிலையில் அரசு அனுமதி பெறாமல் இயங்குவதாக கூறி அதிகாரிகள் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின் இணைப்பை துண்டித்தனர். இதனால் அம்பேத்கர் நகரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அமர்ந்தும் படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே எந்நேரமும் இடிந்து விடாமல் நின்ற ஆபத்தான நிலையில் உள்ள துணை சுகாதார நிலைய கட்டடத்தை இடிந்து அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோமாம்பட்டி பகுதியில் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்தது. இந்த கட்டடம் சேதமடைந்ததால் துணை சுகாதார நிலையம் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் துணை சுகாதார நிலையத்தின் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. 10 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத இந்த கட்டடம் மது பிரியர்களின் பாராக மாறியுள்ளது. கனமழையால் துணை சுகாதார நிலையத்தின் சுவர்கள் மேலும் வலுவிழுந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்ற நிலையில் காணப்படுகிறது. இந்த கட்டடத்தை உடனடியாக இடித்துவிட்டு புதிய சுகாதார நிலையம் அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கட்டியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா சில காலமாக பயனில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பயணம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் பயணம் இல்லை. இப்போ மழையில பார்த்தீங்கன்னா எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. பசங்களாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. நாங்கள் தாசில்தார்கிட்டையும் எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்குது.
கிராம சபை கூட்டத்தில் ஊர் தலைவர்கிட்ட நம்ம வந்து பெட்டிஷன் கொடுத்துக்கிறோம். எல்லாம் ஒரு 100 பேர் கையெழுத்து வாங்கிட்டு போய் தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் சார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து இடிச்சு கொடுக்கணும். இன்னும் நம்மளுக்கு நடைமுறை வரல. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அரசு பள்ளி புதர்மண்டி காணப்படுவதால் மாணவர்கள் அச்சத்துடன் பள்ளிக்கு செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. உடுமலைப்பேட்டை ராஜேந்திர சாலையில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். அண்மையில் பெய்த கனமழையால் இப்பள்ளியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. பள்ளி வளாகத்தில் ஆங்காங்கே மழைநீர் பல நாட்களாக தேங்கி பாசி படர்ந்து காணப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மேலும் வகுப்பறைகள் முன்பு புதர்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன. இதனால் அங்கு பாம்புகளின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. பள்ளி வளாகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கல்வித்துறைக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் கிராம மக்கள் 1 மாதத்திற்கு மேலாக ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். ஐயம்பாளையம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்பகுதி மக்கள் மஞ்சள் ஆற்றை கடந்து நகரங்களுக்கு சென்று வருகின்றனர். மஞ்சள் ஆற்றின் குறுக்கே 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தில் தற்காலிக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. தரைப்பாலத்தின் பெரும் பகுதி சேதமடைந்ததால் கிராம மக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி நகரங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மேம்பாலம் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு தமிழக அரசுக்கு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆத்துல தண்ணி வந்தனால பால வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மாத்துப்பாதை போட்டிருந்தாங்க. அந்த தண்ணி வந்தனால அந்த மாத்துப்பாதையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை. சுத்தி போனோம்னா நாங்கள் 5-6 கிலோமீட்டர் சுத்தி போற மாதிரி இருக்கு. அங்கேயும் பாதை சரியில்லை, ரொம்ப மோசமான பாதை. வாக்கியாக்கரையில நடந்து போகணும். சின்ன பிள்ளைகனால ஸ்கூலுக்கே போக முடியல. 3 மாசம் ஆச்சு. இப்பெல்லாம் ஹாஃபலி எக்ஸாம் நடக்குது. எக்ஸாமுக்கு அவங்களால போக முடியாத நிலைமை ஆயிடுச்சு. வேலைக்கு போறவங்களும் சரியா போக முடியாம பொழப்பு கொண்டு போய் வீட்டிலேயே கிடக்காங்க. ரொம்ப முடியலை. எங்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்க மாதிரி நாங்கள் கேட்குறோம். இந்த பாலம் ஆத்துல தண்ணி வந்தனால பால வேலை நடந்துட்டு இருக்கும்போது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குளத்தை தனியார் நிறுவனம் மூடுவதை கண்டித்து கிராம மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தலகம்பட்டி அருகே உள்ள குமரிக்கட்டி பகுதியில் 1983ஆம் ஆண்டு குளம் ஒன்று வெட்டப்பட்டது. மலைப்பகுதியிலிருந்து வரும் தண்ணீரை தேக்கி வைக்கும் வகையிலும் வன விலங்குகள் தண்ணீர் அருந்துவதும் இந்த குளம் பயன்பட்டு வந்தது. இந்நிலையில் குளம் அமைந்துள்ள இடத்தை வாங்கிய தனியார் நிறுவனம் குளத்தை மூட முயன்றது. குளத்தின் கரைகளை தனியார் நிறுவனம் உடைத்ததை அறிந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நல்லம்பொன்னம்பட்டி, முத்தலகம்பட்டி, மெய்யம்பட்டி, ஓகம்பட்டி போன்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். குளத்தை அகற்றினால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் ஊருக்குள் செல்லும் அபாயம் உருவாகியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பசுபதி கிட்டத்தட்ட 200 மாட்டுக்கு தக்கன இதான் தண்ணி குடிக்கும். மலையில் உள்ள குமரிக்கட்டி ஃபாரஸ்ட்டில் உள்ள வனவிலங்குகள் இங்கே தண்ணி சாப்பிட்டு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி கசுவனூர் குட்டையை வெட்டி கொடுத்தாது. இன்றைக்கி என்னன்னு கேட்டால் கசுவனூர் குட்டை இல்லை, எங்கள் பட்டாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கரையை அழிக்கிறாங்க. குளத்தை எங்களுக்கு நல்ல முறையாக தூர்வாரி கொடுத்து ஆழப்படுத்தி கொடுத்து எங்களுக்கு கட்டி பண்ணி கொடுக்கணும். அப்படி தவறுனால் நாங்கள் குளத்தை விட்டு எந்திரிக்க மாட்டோம். இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. ஆனால் மொத்தத்தில் இந்த குளத்துக்கு தண்ணி முடிச்சுக்கிட்டு இருந்த வழியே இல்லைங்கிறாங்க. வழி எங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். ராணிப்பேட்டை அருகே ஏரியின் உபரி நீர் செல்வதற்காக சாலை துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் உபரி நீர் அனைத்தும் நெமலி பகுதியில் உள்ள விளை நிலங்களை சூழ்ந்தன. இதனையடுத்து அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையை துண்டித்து நீரை வெளியேற்றுகின்றனர். இதன் காரணமாக கிராமங்களுக்கு இடையிலான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் பலரும் ஆபத்தான முறையில் துண்டிக்கப்பட்ட சாலையை கடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் அவசர தேவைக்காக மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய பொதுமக்களும் நீண்ட தொலைவில் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். எனவே துண்டிக்கப்பட்ட சாலையை சீரமைத்து மீண்டும் போக்குவரத்து ஏற்படுத்தி கொடுக்குமாறு பல்வேறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் பொன்னூஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐயப்ப சீசனை ஒட்டி தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலையிட்டு விரதமிருந்து சபரிமலைக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் மார்கழி மாத திருவிழாவை ஒட்டி ஆலங்குடியில் பழமை வாய்ந்த ஐயப்பன் கோவிலில் நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. கோவில் வளாகத்தில் ஐயப்ப சுவாமி தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பொன்னூஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர். வீரர்கள்
ஃபர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சாலையோரத்தில் உடும்புகள் சண்டையிட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திம்பம் மலைப்பாதையில் உள்ள 7வது கொண்டை ஊசி வளைவில் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையோரத்தில் 2 உடும்புகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை அறிந்த ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தினார். இந்த வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்க வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நாமக்கல்லில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் குப்பைகளை அகற்றும் பணி பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாநகராட்சியில் 260 பேர் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு மாதம் 22,000 ரூபாய் சம்பளமாக வழங்குவதாக கூறிய ஒப்பந்த நிறுவனம் வெறும் 13,000 மட்டுமே கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் முழு ஊதியம், வார விடுப்பு, PF, ESI உள்ளிட்டவற்றை முறையாக வழங்குமாறு வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பள்ளிக்கு அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை இடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கீழாலவந்தசேரி ஊராட்சிக்குட்பட்ட கற்கோவில் கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாததால் நீர்த்தேக்க தொட்டியின் தூண்கள் சேதமடைந்துள்ளன. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்ற நிலையில் காணப்படும் இந்த நீர்த்தேக்க தொட்டியின் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இதனால் பெரும் அச்சத்துடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, அது இடையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பராமரிப்பு செஞ்சாங்க. ஆனால் இடிஞ்சி விழுகிற தருவாயில் இருக்கிறது. இது பல முறை போராட்டம் மூலியமும் ஆர்ப்பாட்டம் மூலியமும் தெரிவித்தோம், மனு கொடுத்தோம், கிராம சபை கூட்டங்களையும் சொன்னோம், தீர்மானம் வச்சோம். தீர்மானம் நிறைவேற்றி இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் ஒன்றும் நடைபெறவில்லை. இந்த குடிநீர் தேக்க தொட்டியால் ஒரு 200 குடும்பங்கள் பயன்பெறுகிறது. பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால என்னைக்கு பிள்ளைங்க அடிபட்டு எதுவும் பாதிப்பு அடைஞ்சிருந்து பயமாக அச்சமாகவும் இருக்குது. உடனடியாக இந்த குடிநீர் தேக்க தொட்டியை கட்டி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். குடிநீர் தேக்க தொட்டி கள்ளக்குறிச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே இறந்தவரின் சடலம் எரிக்கப்பட்டதால் மருத்துவ மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெரியசாமி என்ற முதியவர் நேற்று முன்தினம் காலமானார். முதியவரின் உடலை உறவினர்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லாமல் மருத்துவ மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதி அருகே வைத்து எரித்தனர். சிவகங்கையில் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். சிவபுரிப்பட்டி, மணப்பட்டி, அரசினம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை சிங்கமுனரி பேரூராட்சியுடன் இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஊர்வலமாக சென்று வட்டாட்சியரிடம் மனு அளித்த கிராம மக்கள் தங்களது பகுதியை பேராட்சியருடன் இணைத்ததால் வரி உயர்வது மட்டுமின்றி 100 நாள் வேலை திட்டமும் கிடைக்காது என்று தெரிவித்தனர். அதை வந்து பேரூராட்சியா மாத்துறதுக்காண்டி சொல்லியிருக்காங்களாம். எங்களுக்கு சிவபுரிப்பட்டி பஞ்சாயத்து 6 கிராம பஞ்சாயத்தாவே இருக்கணும். எங்களுக்கு நகர பஞ்சாயத்துக்கு வேணாம். நாங்க பேரூராட்சியா மாற விரும்பல. எங்களுக்கு எந்த சலுகையுமே இல்லை, எந்த வேலை வாய்ப்பும் இல்லை. எல்லாமே டவுன் பஞ்சாயத்துல சேர்ந்தா எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. அதனால எங்களுக்கு 100 நாள் வேலை வேணும். மித்தபடி கிராமத்துல உள்ள எல்லா சலுகையுமே எங்களுக்கு வரணும். நாங்க பேரூராட்சியா மாற விரும்பல. அதனால எங்களுக்கு அதை மாத்தி கொடுக்க கூடாதுன்னு எங்க கோரிக்கையா நாங்க சொல்றோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கண்மாய் நிரம்பியதால் துள்ளி குதித்து வெளியேறிய மீன்களை இளைஞர்கள் துண்டை வைத்து பிடித்தனர். விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள
அத்திக்குளம், சோழன்குளம் கண்மாய் நிரம்பியது. இதனைத் தொடர்ந்து உபரி நீரானது மறுகால் பாய்ந்த நிலையில் மீன்கள் துள்ளி குதித்து வெளியேறின. வலை மற்றும் துண்டை பயன்படுத்தியும் வெறும் கையாலும் உள்ளூர் மக்கள் மீன்களை பிடித்துச் சென்றனர். என்ன மாலை போட்டிருக்கியா? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள புரந்தீஸ்வரர் கோவிலில் தெப்பத்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மருதநாடு கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் எழுந்தருளி சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேள தாளங்கள் முழங்க தீர்த்த குளத்தில் தெப்பத்தேர் 3 முறை வலம் வந்தது. இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். வட தமிழகத்தில் நிலவும் வானிலை நிலவரங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம்.